எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். எந்த இடத்துல விழுந்து போனீங்க, எந்த இடத்துல என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நீங்க நினைச்சீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை தாங்கி தூக்கி விட போறாரு. எங்க கைவிடப்பட்டீங்க, எங்க வேணான்னு துரத்தப்பட்டீங்க, எந்த இடத்துல உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல உங்களை உடைச்சாங்களோ, அதே இடத்துல உங்களை தாங்கி கர்த்தர் தூக்கி விட போறாரு. எல்லா விதத்திலையும் யோசேப்ப குடும்பமே தள்ளிச்சு, குடும்பமே மடங்கடிச்சிச்சு, குடும்பமே குழிக்குள்ள தள்ளிச்சு. ஆனா கர்த்தர் யோசேப்பை தாங்கி தூக்கி விட்டு அரண்மனையில வைத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எங்க தள்ளப்பட்டீங்க, எங்க வேணான்னு ஒதுக்கப்பட்டீங்க, அந்த இடத்துல உங்களை தூக்கி விட கர்த்தர் ரெடியா இருக்கிறார். நீங்க செபித்து கர்த்தருக்கு உண்மையா இருக்க ஆயத்தமாவுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தள்ளப்பட்ட இடத்துல உங்களை தூக்கி விடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.